ஏன்னா சோதனை வேலையில ஆவியானவர் கூட இருக்கிறார். ஞாபகம் வச்சுங்க, நீங்க தனியா இல்ல, உங்களோட பரிசுத்த ஆவியானவர் துணையாக இருக்கிறார். எந்த இடத்துல போனீங்கனாலும் அந்த இடத்துல உங்களுக்கு வெற்றி நிச்சயமா உண்டு. தோல்வி என்பதே கிடையாது. பயம் என்பது நம்மளை பார்த்து பயப்படணும். இவங்கிட்ட போக கூடாதுப்பா, இவனை பயமுறுத்த முடியாது. சில பேர் ரொம்ப எளிமையா பயமுறுத்திடலாம். சில பேர் என்ன பண்ணாலும் மலையை போல கல்லை போல நின்றுமா, நீ என்னன்னா பண்ணு, பயமுறுத்தவே முடியாது. அத போல நாம் இருப்போம். கர்ஜிக்கிற சிங்கம் போல வந்தாலும் நம்மளை பயமுறுத்த முடியாது. ஏன்னா ஞாபகம், என்னுடைய துவக்க உரையை எழுதியவர் என் இயேசு கிறிஸ்து. அவர் தான் என்னுடைய ஸ்டார்டிங் எழுதியிருக்கிறார். இத எந்த மனுஷனோ பிசாசோ யாரும் என்ன பண்ண முடியாது, தொடவே முடியாது. முடிவுரையும் அவர் தான் எழுதுவார்.